ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டினில் தனி வட்டி கூட்டு வட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தனி வட்டி கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கலாம். பேசிக்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி SI = PNR/100. Pனா பிரின்சிபல், அதாவது அசல், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம். இது கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI = P × 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் P. இதில் நமக்கு மொத்த தொகை தான் கிடைக்கும். அதனால அதிலிருந்து நம்ம மைனஸ் P அந்த அசல் அமௌண்ட்டை கழிச்சா தான் நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சில நேரம் ஃபார்முலாவே என்னன்னு கேட்பாங்க. ஆனால் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சம்மெல்லாம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ எப்படி கான்செப்ட் வைஸாக இந்த டைப் சம்முக்கு நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் என்னென்னா, a person invested 12,000 rupees in a fixed deposit. 2 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க, 2 years at the rate of 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ how much amount will be got maturity of the fixed deposit. அவங்க அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் எனில் அவருடைய நிரந்தர வைப்பின் முதிர்வு தொகையாக எவ்வளவு பெறுவார் அப்படின்றதான் கொஸ்டின். இப்போ சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடு, கான்செப்ட் மெத்தடு, இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்ன, நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் 12,000 rupees கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%ன்னு கொடுத்துட்டாங்க. 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்ன, ஃபார்முலா CI = P × 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் P. இவங்க இப்போ நமக்கு மொத்த தொகை தான் கேட்குறாங்க. சிஐயில் இப்போ மொத்த தொகை கேட்குறனால இந்த மைனஸ் P நம்ம பண்ண வேண்டியதில்லை. இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போ P என்னன்னா 12,000. 1 + R நமக்கு 5/100 தி ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலும் போதும். மைனஸ் P என்னென்னா கூட்டு வட்டியோட தொகையும் சேர்ந்து வர்றதுனால நம்ம தொகையை கழிப்போம். இப்போ தொகை மட்டும்தான் இது, அதனால் நமக்கு Pயை நம்ம கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 12,000 1 + 5/100 100 + 5 100 not 5 /100 ஹோல் பவர் 2 இருக்குனால அதை 2 டைம் பண்ணுறோம். 1 2 3 2 5 10 2 5 10 1 5 2 6 12 6 × 105. ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட் மெத்தடில் என்னன்னு பார்க்கலாம். கான்செப்ட் மெத்தடில் இப்போ P = நமக்கு அதே 12,000 கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் 2 வருஷத்துக்கு நமக்கு கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்கு. ஃபஸ்ட் இயரில் 5%, இது ரெண்டுத்துக்கு 5%. 5% பார்த்திங்கன்னா இதில் ஓவரால் 100% தான் 12,000. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 10%. 10% தான் 1,200. அப்போ 5% அதில் பாதி 600. 600ன்றது தான் ஃபஸ்ட் இயருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்து செகண்ட் வருஷத்துக்கு இந்த 600ம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் ஆகிடும். 600ம் ஆட் ஆகும். அப்போ நமக்கு வட்டிக்கு வட்டி கிடைக்கும். அதுதான் கூட்டு வட்டி. இப்போ நமக்கு இதுக்கான 5% என்னென்னா 600. அந்த 600 நமக்கு கிடச்சிரும். இப்போது இந்த 600க்கு ஒரு 5% நம்ம பார்க்கணும். 600ல் 10% 60. அப்போ அதில் பாதி தான் 5%, அப்போ 30. அது 2வது வருஷம் எக்ஸ்ட்ராவாக வட்டிக்கு வட்டி நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ 2வது வருஷம் நமக்கு 630 ரூபா கிடச்சிருக்கும். முதல் வருஷம் 600 ரூபா கிடச்சிருக்கும்.
இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1230 ரூபா நமக்கு வட்டியாக கிடச்சிருக்கும், கூட்டு வட்டியாக கிடச்சிருக்கும். அவங்க கேட்குறது மொத்த தொகை. அப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்தது 12,000, வட்டியாக கிடச்சது 1230. ஆன்சர் பார்த்திங்கன்னா 13,230. இதுதான் ஆன்சர். இதுதான் கான்செப்ட் மெத்தட். இப்போது ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஷார்ட்கட் மெத்தட்னா a + b + ab/100 கூட்டு வட்டியில் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். a b இது ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். கூட்டு வட்டியில் 2 வருஷத்துக்கு கேட்குறாங்கன்னா இப்போது 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 5 + 5 + 5 × 5/100. இப்போ 5 + 5 10. 25/100ன்றது 0.25 மாறிடும். அப்போ மொத்தமாக கூட்டினா 10.25%. இப்போ இதுதான் நமக்கு கூட்டு வட்டி. மொத்தம் வந்து 10.25%. சரி, இப்போ நம்ம அந்த 10.25% எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 100%ன்றது தான் 12,000. அதில் ஒரு ஸ்தானம் முன்னாடி போகிறதுனா 10%, அதாவது 1200. 1%ன்றது 120. 0.1 1% 12. 0.01%ன்றது 1.2. இப்போ 0.25% வேணும்னா 0.1% 25ஆல் பெருக்கினாலே கிடச்சிரும். அப்போ 0.1%ன்றது 1.2. அதை 12ஆல் பெருக்குனிங்கன்னா 30ன்னு கிடைக்கும். 10%ன்றது 1200. அப்போ நமக்கு தேவையான 10.25%ன்றது 10%த்தையும் 0.25%த்தையும் கூட்டினாலே நமக்கு கிடச்சிரும். 1200 + 30 1230. இப்போது நம்ம அசலோட அந்த தொகையை கூட்டணும்னா நமக்கு மொத்த தொகை கிடச்சிருப்போது 12,000 + 1230 13,230. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதே மாதிரி கான்செப்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.